பாமக இளைஞரணி தலைவர் பொறுப்பை ஏற்க முகுந்தன் மறுப்பு தெரிவிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் ராஜசேகரன் வழங்க கேட்கலாம். ராஜசேகரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக. தமிழக அரசியல் களத்தில் நேற்று பரபரப்பை ஏற்படுத்திய பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அதன் தலைவர் கருத்தும் மோதல் பெரும் பேசும் பொருளாக ஆகிய நிலையில் அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் பாமக சார்பில் ஜி.கே. மணி தலைமையிலான குழு அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இறங்கியது. அதன்படி இன்று முக்கிய நிர்வாகிகள் ஒன்றன் பின் ஒன்றாக திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்துக்கு வருகை தந்து வருகின்றனர். மேலும் முகுந்தனுக்கு இந்த பதவியை வழங்க மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் நேற்று இரவு முகுந்தனின் தாயார் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் தைலாபுரத்துக்கு சென்று ராமதாஸை சந்தித்த நிலையில் தற்போது சமாதான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலை தற்போது செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருப்பது பார்த்தீங்கன்னா, ஊடக பேரவை இளைஞரணி தலைவர் பொறுப்பிலிருந்து முகுந்தன் தற்பொழுது விலகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே முகுந்தன் பாட்டாளி ஊடக பேரவை மாநில செயலாளராக பதவி வகித்த நிலையில் தற்பொழுது கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவி மட்டுமே வகிக்கிறதாக முகுந்தன் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது.